ஓடி ஒரு நல்ல இளங்கன்றை பிடித்து வேலைக்காரன் கையிலே கொடுத்தான். அவன் அதை சீக்கிரத்தில் சமைத்தான். ஆபிரகாம் வெண்ணையும் பாலையும் சமைப்பித்த கன்றையும் எடுத்து வந்து அவர்கள் முன்பாக வைத்து அவர்கள் அருகே மரத்தடியில் நின்று கொண்டிருந்தான். அவர்கள் புசித்தார்கள். அவர்கள் அவனை நோக்கி, உன் மனைவி சாராள் எங்கே என்றார்கள். அதோ கூடாரத்தில் இருக்கிறாள் என்றான். அப்பொழுது அவர் ஒரு உற்பவ காலத்திட்டத்தில் நிச்சயமாய் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன். அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். சாராள் அவருக்கு பின்புறமாய் கூடார வாசலில் இதை கேட்டுக்கொண்டிருந்தால் ஆபிரகாமும் சாராளும் வயது சென்று முதிர்ந்தவர்களாயிருந்தபடியினால் ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு சாராளுக்கு நின்று போயிற்று. ஆகையால் சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து நான் கிழவியும் என் ஆண்டவன் முதிர்ந்த வயதுள்ளவனுமான பின்பு எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ என்றால். அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி சாராள் நகைத்து நான் கிழவியாய் இருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ என்று சொல்வானே. கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? உற்பவ காலத்திட்டத்தில் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன். அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான். எல்லாரும் கரங்களை மேல உயர்த்தி ஒரு சின்ன ஜெபம். ஆண்டவரே, வாயை திறந்து சொல்லுங்க, என்னோடு பேசுங்க ஆண்டவரே. எல்லாரும் கேட்போம். எல்லாரும் ஆண்டவரே எங்களோடு பேசும். சொல்லுங்க, எங்களோடு பேசும். உங்களோட வார்த்தைக்காக துதிக்கிறோம் ராஜா. உங்களோட வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். உங்களோட வார்த்தைக்காக நன்றி. இயேசுவின் மூலம் அர்ப்பணிக்கிறோம். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். எங்கள் நல்ல பிதாவே. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நல்ல மகிமை செலுத்துவோம். ஆண்டவர் 10வது வசனத்தில் சொல்லுகிற அதே காரியத்தை திரும்பவும் 14வது வசனத்திலையும் அதையே திரும்பவும் சொல்லிவிட்டு தான் கடந்து போகிறார். அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் தரிசனமாகிறார். கிட்டத்தட்ட ஒரு 25 ஆண்டுகள் கழித்து ஆபிரகாமுக்கு அவனுக்கு தரிசனமாயிருக்கிறார். ஆனால் அவன் அழைப்பை பெற்று 25 ஆண்டுகள் கழித்து ஆபிரகாமுக்கு அவனை என்ன நோக்கத்துக்காக, என்ன காரியத்துக்காக தேவன் அவனை அழைத்தாரோ அந்த நோக்கத்துக்காக, அந்த காரியத்திற்காக தேவன் என்ன செய்கிறார்? அவனுக்கு தரிசனமாகிறார். அல்லேலூயா. தரிசனமாகி ஒரு காரியத்தை சொல்லுகிறார் 10வது வசனத்தில். அப்பொழுது அவர் ஒரு உற்பவதி கால திட்டத்தில் நிச்சயமாய் உன்னிடத்தில் திரும்ப வருவேன். அப்பொழுது மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்று சொல்றார். அல்லேலூயா. அதே அவர்கள் இது எப்படி நடக்கும் என்று அவர்கள் சந்தேகித்து அவள் நகைத்த போது 14 திரும்பவும் ஆண்டவர் சொல்கிறார், கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? உற்பவ காலத்திட்டத்திலே மறுபடியும் அதே தான் சொல்றார். மீண்டும் உற்பவ காலத்திட்டத்திலே உன்னிடத்துக்கு திரும்ப வருவேன். அப்பொழுது சாராளுக்கு குமாரன் இருப்பார் அப்படின்றார். அல்லேலூயா. உற்பவ காலத்திட்டம்னா ஒரு ஆண்டு. அடுத்த ஆண்டு நான் வருவேன். உன் பிள்ளை உன் கையில், சாராளுடைய கையில் ஒரு குமாரன் இருப்பான் என்று சொல்லுகிறார். ஆபிரகாமுக்கு தேவன் ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்து அழைத்தார். தேவன் ஒரு வாக்கை கொடுத்து அழைக்கிறார். ஒரு தரிசனத்தை கொடுத்து, இதுதான் ஒரு சந்ததியை, உன் மூலமா ஒரு சந்ததியை பெருக பண்ணுவேன் அப்படின்றதான் அவனுக்கு கொடுத்த ஒரு வாக்கு தத்தம். இந்த வாக்கு தத்தம் நிறைவேறுகிற காலம் இது. இந்த காலம் என்ன காலம்? நிறைவேறுகிற காலம். 25 ஆண்டுகளாக இந்த காலத்துக்காக தான் அவன் காத்திருக்கிறான். இப்ப நிறைவேறுகிற காலத்துக்குள்ள ஆண்டவர் இடைபடுகிறார். அந்த வாக்குத்தத்தம் உன் வாழ்க்கையில அடுத்த வருடம் உற்பத்தி கால திட்டத்திலே நிறைவேறும் அப்படின்றார். அல்லேலூயா. சொல்றது கவனிக்கிறீங்களா? செய்தியின் மேல முழு கவனமும் உங்களுக்கு இருந்தாதான் ஆவியானவர் உங்களுக்கு என்ன சொல்ல வருகிறார் இந்த செய்தியின் மூலமாக, அதுதான் முக்கியம். நான் எப்பொழுதுமே சொல்லுவேன், என்ன இன்னைக்கு செய்தி அப்படின்னா ஆபிரகாமை பற்றி பேசுனாரு, சாராளை பற்றி ஆண்டவர் பேசினான்னு சொல்றதில்ல. இன்னைக்கு அதன் மூலமாக உன்னோடு என்ன பேசினார், உனக்கு என்ன சொல்ல வந்தார் அப்படின்றத நீ விளங்கி கொள்ளும் போது தான் உனக்கு ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கும். கிறிஸ்துவ வாழ்க்கையில் அடுத்த நிலையை நீ கடந்து போக முடியும். சத்தம் ஒரு அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க. பலமா சொல்லுங்க பார்ப்போம்.
சத்தமா எல்லாரும் சேர்ந்து ஒரு அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. அப்ப இங்கே ஆண்டவர் அந்த வாக்கு தத்தம் ஆபிரகாமுக்கு நிறைவேறுகிற அந்த காலத்துல அவனை சந்தித்து அந்த வாக்கு தத்தத்தை குறித்து பேசுகிறார். நிறைவேறும் அப்படின்னு சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்ப இந்த வாக்கு தத்தத்துக்கு தான் ஆண்டவர் அழைத்தார். அழைக்கும் போதே என்ன செய்திருக்கலாம்? அந்த வாக்கு தத்தத்தை உடனே அவனுக்கு செஞ்சிருக்கலாம். இதை சொல்றது புரியுதுங்களா? அவனுக்கு ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஆபிரகாமுக்கும் பிள்ளைகளை குறித்து ஒரு ஆசை இருந்தது, ஒரு விருப்பம் இருந்தது, ஒரு ஏக்கம் இருந்தது. அதனால தான் அதை வெளிப்படுத்துகிறான் ஆண்டவரிடத்தில். அவனுக்குள்ள இருக்கிற அந்த ஒரு ஏக்கம், இது என் வாழ்க்கையில் எல்லாம் இருக்குது, இது இன்னும் நடக்கலையே அப்படின்ற ஏக்கத்தை தேவனிடத்தில் வெளிப்படுத்துகிறான். ஆண்டவரே எனக்கு இல்லை, அதனால என்கிட்ட வேலைக்காரனாக இருக்கிற எலியேசரை வேணா என் பிள்ளையாய் வைத்து கொள்ளட்டுமா அப்படின்னு ஒரு ஏக்கம் இருந்ததுனால தான் கேட்குறான். சாராளுக்கும் ஒரு ஏக்கம் இருந்தது. அவள் என்ன செய்கிறான்னு பார்த்தீங்கன்னா, தனக்கு ஒரு பிள்ளை வேணும் என்பதற்காக தன் அடிமை பெண்ணின் மூலமாக அதை அடைந்து கொள்ளலாம் என்று அவள் ஏக்கத்தை இப்படி வெளிப்படுத்துகிறாள். அவர்களுக்கு அது நடக்காதபடியினாலே இப்படி செய்கிறார்கள். அப்போ கர்த்தர் என்ன செய்கிறார்னு கேட்டீங்கன்னா, 25 வருஷமாக என்ன பண்றார்? இவர்களுக்கு இது தாமதமாகிறது, நிறைவேறாமல் தாமதமாய்க்கொண்டே வருகிறது. சோத்திரம். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் ஒரு கால நேரம் பார்த்து செய்கிறவரா ஒரு விஷயத்தை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, தேவன் எதையுமே கால நேரம் பார்த்து செய்கிறவர் அல்ல. சொல்றது விளங்குதா உங்களுக்கு? தேவன் கால நேரம் பார்த்து செய்கிறவர் அல்ல. புரியுதுங்களா? தேவன் அழைக்கிறார். நல்லா கவனிங்க. தேவன் நம்மை அழைக்கிறார். ஆபிரகாமை அழைத்தது போலதான் எல்லாரையும் அழைக்கிறார். ஆபிரகாமை தெரிந்து கொண்டது போலதான் நம்மையும் தேவன் கிறிஸ்துவுக்குள்ள இன்னைக்கு தெரிந்து கொள்ளுகிறார். தெரிந்து கொண்டுட்டேன் நான் கிறிஸ்துவுக்குள்ளன்றவங்க ஒரு அல்லேலூயா ஆமென் சொல்லலாம். உங்களுக்கு சந்தேகமா இருந்தால் சும்மா உட்காந்துருக்கலாம். சந்தேகமாக இருந்தால் சும்மா உட்காந்துருக்கலாம். நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறேன், நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன்றவங்க ஒரு அல்லேலூயா ஆமென் சொல்லலான்னு. சொல்றது விளங்குதா இல்லையா உங்களுக்கு? பிரைஸ் காட். அல்லேலூயா. அப்போ தேவன் ஆபிரகாமை அழைத்தது போலதான் அழைக்கிறார். ஆபிரகாமை தெரிந்து கொண்டது போலதான் தேவன் தெரிந்து கொள்ளுகிறார். பிரைஸ் காட். அல்லேலூயா. அழைத்து தெரிந்து கொண்டு ஒவ்வொரு மேலும் தேவன் ஒரு திட்டம், ஒரு நோக்கம், வாக்கு தத்தம், தேவன் ஒரு பிளஸ்ஸிங்கை நம்ம மேல வைத்திருக்கிறார், ஒவ்வொருக்குள்ள வைத்திருக்கிறார். ஒவ்வொருவரை குறித்தும் ஒரு நோக்கத்தோடு ஆபிரகாமை எப்படி அழைத்தாரோ அதே போலதான். அப்ப அந்த நோக்கத்தை அவன் புரிந்து கொண்டான். நீங்க நோக்கத்தை புரிந்து கொண்டிருக்கிறோமா என்பதா ரொம்ப முக்கியம் கிறிஸ்துவுக்குள்ள. நீங்கள் நோக்கம் புரியாமலே ஓடிக்கொண்டிருக்கிற வரைக்கும் நான் சொல்லுகிற இந்த சத்தியம் உங்களுக்கு விளங்காது, நான் சொல்லுகிற பேசுகிற அந்த வார்த்தை உங்களுக்கு விளங்காது. இப்போ அப்போ முதலாவது நம்ம தேவனுக்குள்ள தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறேன், தேவனுக்குள்ள நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். நான் அழைக்கப்படும் போதே என் மேல தேவனுடைய வாக்கு தத்தம் இருக்கிறது. நான் தேவனை அழைக்கும் போதே தேவன் ஒரு ஆசீர்வாதத்தை என் வாழ்க்கையில வைத்திருக்கிறார். சொல்றது விளங்குதா உங்களுக்கு? அப்போ இதை நாம என்ன செய்கிறோம்? அடைய வேண்டும், அதை நோக்கி முன்னேற வேண்டும். அந்த அழைப்பை நோக்கி, அந்த தெரிந்து கொள்ளுதலை நோக்கி, தேவன் நம்ம மேல வைத்திருக்கிற வாக்கு தத்தங்களை நோக்கி, ஆசீர்வாதங்களை நோக்கி முன்னேறுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆபிரகாமை அழைத்தார், ஆபிரகாமை தெரிந்து கொண்டார், அவனுக்கு ஒரு வாக்கு தத்தம் இருக்கு, அவன் மேல ஒரு ஆசீர்வாதம் இருக்கு. இப்ப இந்த ஆசீர்வாதம் இவன் வாழ்க்கையில எல்லாம் நடக்குது, பூரணமாகவில்லை. அது ஒரு இடத்துல குறை இருக்கு, முக்கியமான காரியத்துல ஒரு குறை இருக்கு, பூரணம் அடையாதபடி அது காணப்படுகிறது. சொல்றது விளங்குதா? அதுபோல கிறிஸ்துவ வாழ்க்கையில அழைக்கப்பட்டோம், தெரிந்து கொள்ளப்பட்டோம். புரியுதுங்களா? வாக்கு தத்தம் தெரியுது நமக்கு. தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார், என்னை உயர்த்துவார், என் வாழ்க்கையில மேன்மைப்படுத்துவார், என் வாழ்க்கையில பொருளாதாரத்தில் ஒரு நன்மை வரும். புரியுதுங்களா உங்களுக்கு? ஒரு உயர்வு வரும். இதெல்லாம் கிறிஸ்துவுக்குள்ள நம்ம கேட்கப்படுகிற வாக்கு தத்தங்கள், கேட்கப்படுகிற பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள். இதே போல ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு ஏக்கம் இருக்கு நமக்கு. என்னது? ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் ஜப வாழ்க்கையில வளரணும், அடுத்தவங்கள மாதிரி வளரணும். அதான் தேவனோடு அழைக்கப்பட்டவர்களுக்கு இது வரும், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு இது வரும். என்ன செய்யணும்? ஆண்டவர்கிட்ட நெருங்கணும், இன்னும் ஜெபிக்கணும், இன்னும் சத்தியத்தை அறியணும், ஊழியம் செய்யணும். தேவனுக்காக நான் எழும்பி பிரகாசிக்க வேண்டும், தேவனோடு பேச வேண்டும், தேவனுக்காக நான் ஏதாவது செய்ய வேண்டும். இந்த ரெண்டு காரியங்களுமே இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில் இருக்கும். சரியா தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு, அழைக்கப்பட்டவர்களுக்கு இந்த ரெண்டு காரியங்களுமே இருக்கும். புரியுதுங்களா?
அப்போ இதுல ஏதோ ஒரு கட்டத்தை ரெண்டுலையுமே பார்த்தீங்கன்னா, பொருளாதாரத்திலையும் சரி, ஆவிக்குரிய நிலையிலும் சரி, அழைக்கப்பட்ட அந்த அழைப்பில் இருந்து நல்லா கவனிக்கணும். ஒரு கட்டத்தை, ஒரு குறிப்பிட்ட விஷயங்களை அறிந்திருக்கிறோம், அடுத்த லெவலை பற்றி நம்ம புரிந்து இருக்கிறோம், ஆனால் நம்ம அதை அடையாமலேயே காணப்படுகிறோம். விளங்குதான் உங்களுக்கு நான் சொல்றது? அது அடையில பரிபூர்ண நிறைவு குடும்ப வாழ்க்கையிலையோ, என் சரீர நன்மையிலையோ, என் பொருளாதார நன்மையிலையோ, எங்கேயோ ஒரு குறை என் வாழ்க்கையில பூரணமில்லாதபடி காணப்படுகிறது. ஆவிக்குரிய நிலையிலும் ஒரு பூரணமில்லாதபடி ஏதோ ஒரு காரியம் என் வாழ்க்கையில காணப்படுகிறது. கவனிக்கிறீங்களா? அப்போ இதை நான் இன்னும் பூரணமா அடையவே இல்லை, முழுசா நான் அதை போய் நான் எட்டவில்லை. ஸ்தோத்திரம். ஆபிரகாம் அழைக்கப்பட்டார், அதை அநேக காரியங்களை விசுவாசத்தோடு தான். இப்ப இதுவரைக்கும் நம்ம நிக்கிறோம்னு சொன்னா நல்லா கவனிங்க, நம்ம நிக்கிறோம்னு சொன்னா விசுவாசத்திலானதான் நிக்கிறோம். இம்மட்டும் தேவன் நம்மை என்ன பண்ணியிருக்கிறார்? காத்து ஒரு நிலையில, ஒரு காரியத்துல, நம்மை ஒரு சில விஷயங்களில உங்களை ஒவ்வொருவரை நடத்தி வருகிறார். சரியா? ஆனா அடுத்த நிலை அப்படின்றது இன்னும் நமக்குள்ள காணப்படுகிற அந்த குறை நிறைவாகாத நிலை, பூரணமாகாத நிலை. நான் சொல்றது விளங்குதான் உங்களுக்கு? இதை விசுவாசிகள் அடைய வேண்டும், இதை தேவ பிள்ளைகள் அடைய வேண்டும், இதை நோக்கி முன்னேறுகிறவர்களாக இருக்க வேண்டும், இதுக்காக ஏங்குகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆனா என்ன செய்கிறோம்னு கேட்டீங்கன்னா, ஆபிரகாமுக்கு ஆண்டவர் அதான் சொல்றேன், ஆண்டவர் தாமதம் பண்ணுகிறவர் அல்ல, நேரம் காலம் பார்த்து வாக்கு தத்தத்தை உன் வாழ்க்கையில நிறைவேற்றுகிறவர் அல்ல, நேரம் காலம் பார்த்து உன்னை ஆசீர்வதிக்கிறவர் அல்ல. புரியுதா உங்களுக்கு? ஏன்னா அங்க இங்க உலகத்துல சொல்லுவான், ராகும் கேது அங்க போயிருச்சு, இது இங்க வந்துருச்சு, அது அங்க வந்துருச்சு, அது வரைக்கும் உனக்கு ஆசீர்வாதம் இருக்காது, இது இங்க வந்துருச்சுன்னா உனக்கு ஆசீர்வாதம் வரும்பா. விளங்குதாங்க? அப்புறம் ஒன்று சொல்லுவான், நீங்க போனதுக்கு அப்புறம் பிறகு ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே தான் இருப்பான். ஆனால் இதெல்லாம் இருக்கு, ஆனால் இதுல ஒன்று இருக்கும்பா. சொல்றது விளங்குதாங்க? ஆண்டவர் ஏதோ ஒன்றை பார்த்து உங்களுக்கு கால நேரங்களை பார்த்து ஆண்டவர் செய்கிறவர் அல்ல. ஸ்தோத்திரம். அப்போ ஏன் ஆண்டவர் அழைத்த உடனே அவனுக்கு உடனே வாப்பா உன்னை கானான் தேசத்துக்கு உன்னை அழைக்கிறேன்னு சொன்னார்? அவன் எல்லாத்தையும் விட்டு வானார், அவன் விட்டு வந்தான், கீழ்ப்படிந்தான். அப்ப ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் இதுதான், உன் மூலமாக என்ன பண்ணுவேன், ஒரு சந்ததியை உருவாக்குவேன் அப்படின்னு அவனுக்கு ஒரு பெரிய வாக்குத்தத்தத்தை, சந்ததியை கொடுப்பேன், அதுக்கு ஒரு இந்த இடத்தை கொடுப்பேன், நீ வர, நான் உன்னை அழைக்கிற இடத்தையும் கொடுப்பேன், உனக்கு ஒரு சந்ததியும் கொடுப்பேங்க, உன்னால இந்த பூமியில் ஆசீர்வதிக்கப்படும். இல்லையா? சொல்றது விளங்குதாங்க? ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்பா. இப்ப இந்த வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். இது 25 ஆண்டுகளாக இவன் வாழ்க்கையில தாமதம் பண்ணிக்கிட்டே வருது. இதுல என்ன ஆயிட்டேன்னு கேட்டீங்கன்னா, ஆரம்பத்தில் இருந்த ஆர்வம் இவர்களுக்கு வேற ஒரு விதத்துல அவர்களை முயற்சி பண்ண பார்த்து கடைசியாக இவர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா, அதை அப்படியே சோர்ந்து போய் விட்டுட்டாங்க. சொல்றது விளங்குதா உங்களுக்கு? நம்ம சோர்ந்து போய் விட்டுறலாம். நல்லா கவனிக்கணும், தேவன் உனக்கு கொடுத்த வாக்கு தத்தம், உன்னை குறித்து வைத்திருக்கிற தேவனுடைய திட்டம், நம்மை குறித்து தேவன் வைத்திருக்கிற சித்தம், நல்லா கவனிக்கணும். இதை அறிந்தவர்களுக்கு நல்லா என்ன செய்தியை கவனிக்கணும், வார்த்தையை கவனிக்கணும். நீங்க ஒவ்வொருவருக்கு இருக்கு, நீங்க அதை புரிந்து கொண்டீங்கன்னா இந்த உலகத்துல வெற்றி உள்ள மனிதர்களா நீங்க பயணிக்க முடியும், கிறிஸ்துவ வாழ்க்கையில வெற்றியோடு பயணிக்க முடியும். நீங்க நம்ம உலக பிரகாரமான ஒரு அறிவிலிருந்து நீங்க ஓடுகிற வரைக்கும் நீங்கள் எதை அடைய முடியாதுன்னா, தேவனுடைய காரியங்களை எதையுமே அடைய முடியாது. உலக பிரகாரமான காரியங்களுக்கும் பரலோகத்தின் காரியங்களுக்கும் தேவனுடைய காரியங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. சொல்றது விளங்குதாங்க? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? சத்தமா நல்ல ஒரு அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க. அப்போ இதை அடையாதபடி தேவன் காலதாமதம் பண்ணுகிறார். இந்த அழைப்பிற்கு, வாக்குத்தத்தம் இருக்கு, ஆசீர்வாதம் இருக்கு, ஆனா காலதாமதமாகிறது. இப்போ கரெக்டான நேரத்தில் வர்றார், ஒரு காலத்துல வருகிறார். 25 ஆண்டுகள் கழித்து ஆண்டவர் அவங்களோடு கூட இடைப்படுகிறார். எதுக்காக ஆண்டவர் அந்த கால தாமதம் படுத்துகிறார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நல்லா கவனிக்கணும். அவன் முன்னேற்றத்துக்காக, புரியுதுங்களா உங்களுக்கு? அவனுடைய அந்த லக்கை, அந்த பூரணம் இல்லாமல் காணப்படுகிற அந்த குறைக்காக அவன் சில முயற்சிகளை எடுத்துட்டும்
பின்பு ரெண்டு விஷயம் நடக்குதாங்க அவர்களுக்குள்ள. அதுக்காக ஒரு முயற்சி எடுத்தான். ரெண்டாவது, தன்னுடைய வாழ்க்கையில சரீரம் செத்து போய்விட்டது. இப்பொழுது சாராளுக்கும் அதான் சொல்றான், எங்களுக்குள்ள என்ன செய்தது, பெண்களுக்குரிய வழிபாடுகளுக்குரிய காரியமும் நின்று போயிட்டு, நானும் கிழவையும் வயது சென்றவளுமாய் இருக்கிறேன், என் கணவரும் வயது சென்றவராய் இருக்கிறார், எங்களுக்கு எப்படி பிள்ளை உண்டாகும், இது எப்படி நடக்கும்னு நிலைக்கு வந்துட்டாங்க. நான் சொல்றது விளங்குதான் உங்களுக்கு? அப்ப இந்த நிலை இவர்களுக்குள்ள வந்ததுனால ரெண்டு விதமான ஒரு முயற்சி. இப்ப சில நேரங்கள் என்ன பண்றோம், நம்ம வாழ்க்கையில் இருக்கிற குறைகளை நிறைவாக்குவதற்காக சில முயற்சிகளை எடுக்கிறோம். நல்லா கவனிக்கணும். சில முயற்சிகள் எடுக்கிறீங்களா இல்லையா? ஏதாவது ஒன்று செஞ்சு பார்க்குறோம். ஜெபம் பண்ணி பார்ப்போமா, இல்லது இது இப்படி பண்ணி பார்ப்போமா, அதை செஞ்சு பார்ப்போமா, இப்படி பண்ணினா முன்னேற்றம் வருமா, உயர்வு வருமா, ஆசீர்வாதம் வருமா, மேன்மை வருமா, அல்லேலூயா, இப்படி பலவிதமா. நல்லா கவனிக்கணும். இந்த முயற்சி எவ்வளவு பேர் நீங்க எடுக்கிறீங்கன்னு தெரியல. கிறிஸ்துவுக்குள்ள தேவனை நம்ம தேடும் போது இந்த முயற்சி நமக்குள்ள வருது. நம்ம முன்னேறணும், நம்ம வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் வரணும், உயர்வு வரணும், குடும்ப வாழ்க்கையில் ஒரு நன்மை வரணும். சொல்றது விளங்குதாங்க? நம்ம பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு பெரிய நன்மை வரணும் அப்படின்னு தேடுறோம். இன்னொரு பக்கம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்ம முயற்சி பண்றோம். ஆனா அந்த ரெண்டு முயற்சியுமே என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, ஏதோ ஒரு பாதி நிலையை அடைந்ததுதான் மீதி அந்த நிறைவாகாதபடி அப்படியே இருப்பதற்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம வாழ்க்கையில காணப்படுகிற ரெண்டு முயற்சி. இன்னொரு பக்கம் முயற்சி எடுத்து நம்ம என்ன பண்ணிடுறோம், மாம்சீகத்துல முயற்சி எடுக்கிறோம். ஒண்ணு புரியுதுங்களா உங்களுக்கு? இது அடைகிறதுக்கு பல விதமான முயற்சிகள் எடுக்கிறோம், முடியல. ரெண்டாவது, முடியாது, இது நடக்கல, நமக்கு சாத்தியம் இல்லை அப்படின்னு சோர்ந்து போய் விட்டுறோம். என்ன ஆயிடுறோம்? அவ்வளவுதான், இனி இது என்ன நடக்காது, நம்ம வாழ்க்கையில இது வராது, இந்த நம்ம வாழ்க்கையில இந்த நிலை தான் அப்படின்ற. இது எந்த நிலையை காட்டுதுன்னு கவனிச்சீங்கன்னா, நல்லா கவனிங்க. விசுவாச குறைவின் நிலையை காட்டுகிறது. இன்னொரு என்ன நிலையை காட்டுதுன்னு கேட்டீங்கன்னா, மாம்சமும் சுயமும் அழியாத நிலையை காட்டுகிறது. கூடவே விசுவாச குறைவின் நிறைவை காட்டுகிறது. எங்க மாம்சமும் சுயமும், நல்லா கவனிங்க, மாம்சமும் சுயமும் எங்க இருக்கோ அங்க விசுவாச குறைவும் உண்டாயிரும். நான் சொல்றது கவனிக்கிறீங்களா இல்லையா? மாம்சமும் சுயமும் இருக்கும்போது விசுவாச குறைவும் தானா வந்துடும். இந்த குறைவு இருப்பதனால பாருங்க, ஆரம்பத்தில் பேதுருடைய காரியங்களை பாருங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையாகட்டும் எல்லா நிலையிலும் அவனுடைய நிலையை பாருங்க, நல்லா கவனிக்கணும். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? சத்தமா ஒரு அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க பாப்போம், நல்ல பலமா. பேதுரு ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா அவனுக்குள்ள இருக்கிற மாம்சமும் சுயமும் ஒரு அவிசுவாசமான நிலையினால அவன் எதை நினைக்கிறானோ அதை அவனால் அடையவே முடியல. அவன் ஜெப வாழ்க்கையாகட்டும், தேவனிடத்துல அவன் ஒரு நிலையில ஆவிக்குரிய நிலையில் இருக்கிற மாதிரி இன்னொரு நிலையில அவன் பூரணப்படாத நிலை இருக்கட்டும். இது எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவனுக்குள்ள இருக்கிற சுயம் மாம்சம், அவனுக்குள்ள காணப்படுகிற அவிசுவாசம், இதனாலதான் ஒரு மனிதனிடத்துல இது முழுவதும் அழிக்கப்படும் வரைக்கும், சுயமும் மாம்சமும் அழிக்கப்படும் வரைக்கும், அவிசுவாசம் முற்றிலும் நீங்குற வரைக்கும். நல்லா கவனிக்கும். அல்லேலூயா. சுயமும் மாம்சம் இருந்தா என்ன தெரியுங்களா பண்ணிடுவோம்? சோத்திரம். நல்லா கவனிக்கணும். சுயமும் மாம்சம் இருந்தா என்ன பண்ணுவோம்? அதான் அவிசுவாசமான மனநிலையில. அப்படின்னா பாதி விசுவாசத்துல நடப்போம். நல்லா கவனிக்கிறீங்களா? பாதி வாழ்க்கை விசுவாசம், ஆண்டவர் செய்வார் அப்படின்ற மாதிரி போகும். பாதி வாழ்க்கை என்ன எதுல வந்துடும்? கவனிக்கிறீங்களாங்க? மாம்சத்துல வந்துடும். இது அவிசுவாசமான நிலை. சொல்றது கவனிக்கிறீங்களா? ஒரு சத்தமா சொல்லுங்களேன் அல்லேலூயா. நீங்க வேதத்துல பாருங்க, அநேக காரியங்களை நீங்க தேடி பாருங்க. அப்போ ஒரு மனிதனுடைய அந்த மாம்ச சுயம் அழிந்து அவிசுவாசம் ஒளிந்து விசுவாசத்திலே பூரணமாகிற வரைக்கும் தேவன் கால நேரங்களை தாமதப்படுத்துறது இல்லை. உன் வாழ்க்கையில ஒரு நன்மையை செய்வதற்கு, உன் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பதற்கு, உன் வாழ்க்கையில வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவதற்கு, தேவன் உன் வாழ்க்கையில தம்முடைய திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு தேவன் கால தாமதம் பண்ணல.
சொல்றது விளங்குதாங்க? நல்லா புரியுதா உங்களுக்கு? ஆபிரகாம் மோசே கிட்ட பாருங்க, கொஞ்சம் மாம்சமும் சுயமும் இருந்ததுனால அவன் அவன் விசுவாசத்தில் இல்லை. சொல்றது புரியுதுங்களா? மாம்சீகம் சுயமே அவிசுவாசத்துக்குரியதான். அந்த ஒரு சுய முயற்சியில ஜனங்களை ரட்சித்து விடலான்னு சொல்லி ஒரு முயற்சி எடுக்கிறான். ஆனா தேவன் என்ன செய்ய விடலைன்னு தெரியுங்களா? அந்த முயற்சிக்கு அவனுக்கு இடம் கொடுக்கல. அந்த முயற்சிக்கு மோசேக்கு இடம் கொடுக்கல ஆண்டவர். நீங்க கவனிச்சீங்கன்னா நல்லது, சத்தியம். ஸ்தோத்திரம், அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் வார்த்தையை கவனிச்சு நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்தீங்கன்னா, இன்னைக்கு கேட்கிற சத்தியத்துக்கு ஒப்பு கொடுத்தீங்கன்னா, கர்த்தர் உங்க வாழ்க்கையை மாற்றுவார். சும்மா அப்படி கேட்டு இன்னைக்கு ஒரு பிரசங்கம் கேட்டுட்டு போறேன் அப்படின்னா, அது உங்க வாழ்க்கையில என்னைக்குமே நீங்க வாழ்க்கையில தேரவே முடியாது. இன்னைக்கு ஒரு பிரசங்கம், ஏதாவது ஒரு ஆவியானவர் ஒரு தொடுதல், ஒரு புரிந்து கொள்ளுதல் அப்படின்றது ஒண்ணுதான் உங்க வாழ்க்கையை ஆவிக்குரிய நிலையில அடுத்த கட்டத்துக்கு உங்களை பற்றி வைக்கக்கூடியதா இருக்கும். சொல்றாங்க இல்லைங்களா, சின்ன நெருப்பு தான். நெருப்பே இல்லாத இடத்துல அந்த நாட்கள் என்ன பண்ணுவாங்க, ஒரு கல்லை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த பஞ்சு ஏதாவது எடுத்து புல்வெளி அந்த வக்கி புல்லை வச்சுக்கிட்டு கல்லை வச்சு டப்பு 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 டப்புன்னு அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதுலேருந்து நெருப்பு வரும். உரைய 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 சூடு அதிகமாகும். டக்குன்னு ஒரு நெருப்பு போய் அதில் விழுந்துன்னா என்ன ஆகிடும், அது லேசாக ஒரு புரி பட்டுதுன்னா அதை ஊதி ஊதி என்ன ஆக்கிடுவாங்க, அதை அனலாக்கி அதை பெரிய நெருப்பாக்கி அவங்களுக்கு வேண்டிய எல்லா வேலையும் அதில் முடிச்சுக்கிடுவாங்க அவங்க. சொல்லுங்கள் அல்லேலூயா. கொஞ்சமாவது, அதனால தான் ஆண்டவர் சொன்னார், கடுகளவாவது உனக்கு விசுவாசம் இருந்தால் நல்லா இருக்கும். சொல்றது விளங்குதாங்க? ஆமாம். இங்கே உட்காந்து சாமி ஆடுறதான் பெருசாக இருக்குது சொல்லுவாங்க பார்த்தீங்களா. பேய் ஆடுறதுன்னு சொல்லலாமா, சாமி ஆடுறதுன்னு சொல்லலாமா? அது சாமி, அங்கே வெளியே சொல்றது அவன் சாமின்னு சொல்றது ஒன்று தான், பேயின்னு சொல்றதும் ஒன்று தான், இல்லையா? ரெண்டும் ஒன்று தான். நாங்கள் சொல்லுங்களேன் சத்தமா, அல்லேலூயா. ஆமாம். அது என்ன பண்ணும், லேசா இது மாதிரி இங்கே கண்ணை மூடி மூடி டொங்கின்னு ஆடிக்கிட்டு தான் உட்காந்துருக்குது ஒழிய, எப்படி எனக்கு ஒன்றுமே புரியல. ஏன் தேவனுடைய காரியங்கள் மேலே ஒரு தாகம் வரமாட்டேங்குது? சோத்திரம், அல்லேலூயா. ஆர்வம் வரமாட்டேங்குது உங்களுக்கு அப்படின்னு விளங்க மாட்டேங்குது. இந்த மெய்யான தேவத்தை அறிஞ்சிருந்தும் கூட அந்த தாகம் ஏக்கம் உங்களுக்குள்ள வரும்போது தான் நீங்கள் எழும்பவே முடியும். முதல்ல கையை தட்டி சோத்திரம் பண்ணுங்க பார்ப்போம். பலம்மா ஒரு அலேலியா சொல்லி, அலேலியா சொல்லி சத்தமா அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமாம். நான் எல்லாரும் இல்லை, அந்த எனக்கு 1-2 பேரும் கவனிக்கணும் அப்படின்றத நான் விரும்புகிறேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அவர்களுக்குள்ள சத்தியம் போகணும். அது ஒரு ஆத்துமா தான். நீங்களும் மீட்கப்பட வேண்டும். அப்ப இந்த காரியம் நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. கொஞ்சமாவது நம்ம இடத்துல அந்த நெருப்பு இருக்க வேண்டும். இப்ப இந்த காரியம் இவனிடத்துல இல்லாதபடினால ஆண்டவர் பாருங்க அவனுக்காக ஒரு நேரத்தை என்ன பண்றார், பொறுத்து வைக்கிறார். சோத்திரம், அல்லேலூயா. எப்படி எங்க கொண்டு போய் விடுறாரு? ஒரு அழகா ஒரு பாஸ்டர் சொன்னார், கொண்டு போய் விட்டாரு. எத்தனை பிள்ளைங்க அவனுக்கு? எத்தனை பிள்ளைங்க? ஒரு மாமனார் பேர் என்ன? மோசேயினுடைய மாமனார் பேர் என்ன? எத்திரோ. எத்திரோவுக்கு எத்தனை பிள்ளைங்க? வேகமா பாருங்க, முழிச்சா என்ன, வேதத்தை எடுத்து பார்த்தா அப்படியே ஆன்னு பார்த்துட்டு இருந்தா. எத்திரோவுக்கு எத்தனை பிள்ளை? வேகமா பாருங்க, நிறைய இருக்கும். அது வேற தேடிட்டு இருப்பீங்க இல்ல? 3 அதிகாரத்தில் பாருங்க, 2 லாஸ்ட்ல அல்லது 3 ஃபர்ஸ்ட். யாத்ராகமம். ரொம்ப அறிவாளிகளா இருக்காங்க. ஸ்தோத்திரம். மோசே அந்த மனிதனிடத்தில் தங்கியிருந்த சம்மதித்தான். அவன் சிப்ரால் என்னும் தன் மூத்த குமாரை மோசே கொடுத்தான். அவள் ஒரு குமாரனை பெற்றாள். எத்தனை பிள்ளை இருந்தது? குமாரத்திகளை பார்த்து எத்தனை பிள்ளைங்க? 7 குமாரத்திகள். வசனங்க இருக்கு 16 பாருங்க. மீதியான் தேசத்தில் ஆசாரியனுக்கு 7 பொம்பளை பிள்ளைங்க. எத்தனை பிள்ளை? 7 பொம்பளை பிள்ளை. அல்லேலூயா. சோத்திரம். அவங்க மாமனார் இவனு மட்டும்தான். யாரு? சொல்றது விளங்குதா இல்லையா உங்களுக்கு? யாரு மட்டும்தான்? அவங்க மாமனாரும் இவர் மட்டும்தான். அவங்க 7 பேரும் பேசுறதா இவங்க கேட்கணும். பேச முடியுமா? திறந்தவே மாட்டீங்க.
ரலிலே சொல்லுங்க நல்லா சத்தமாக தான். உங்கள் வீட்டில் ஒரு ஆள்கிட்டயே பேச முடியல, சொல்கிறது விளங்குதா? அங்கே தான் கேட்கணும் இல்லை, ஒரு ஆள்கிட்டயே பேச முடியல. அப்போ 7 பேர்கிட்டையும் என்ன செய்ய முடியாது? இவன் பேசவே இல்லை, அவங்க பேசுறதே தான் கேட்டுருந்தான். சொல்கிறது விளங்குதாங்க? அப்புறம் ஆடு மேய்க்கிற வேலை, அதுகிட்டையும் போய் பேச முடியாது. விளங்குச்சாங்க? அதுகிட்ட என்ன செய்ய முடியாது? பேச முடியாது. இப்போ இந்த நிலைக்குள்ள இவன் போற, ஆனா தேவ திட்டம் மோசே மேல இருக்கு. விளங்குதாங்க? தேவ திட்டம் இருக்கு. இவனை கொண்டுதான் இதை செய்ய போறன்ற தேவ திட்டம் இருக்கிறது. அவன் முற்றிலும் அவுட்டு, எல்லாமே அவுட்டு. இப்போ அவனுக்கு ஆண்டவர் தரிசனமாகிறார். எப்படி ஆபிரகாமுக்கு தரிசனமானாரோ அதே போல யாருக்கு தரிசனமாகிறார்? மோசேக்கு ஆண்டவர் இங்க தரிசனமாகிறார். இப்ப வந்து கூப்பிடுறார், அதுவும் பயங்கரமா அக்கினி ஜூளை நடுவில் அவ்வளவு மகிமையா. இப்ப ஆபிரகாமுக்கெல்லாம் நேரடியாவே தரிசனமாய் போனார். நம்மளை போல ஒரு மனிதனை போல என்ன பண்ணிட்டாரு? ஆமா, அப்படி தரிசனமாய் 3 பேர், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளமா அதை சொல்லப்படுகிறது. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. 3 புருஷர்கள் அப்படின்னு இருக்கும். கத்தர் அங்க பூரா அவங்க தான் ஆண்டவர் பேசுற மாதிரியே இருக்கும் வார்த்தைகள். அப்ப தேவனே நம்மை போல ஒரு மனிதனை போல அந்த இடத்துல தேவ தூதர்களை போலவோ மனிதர்களை போலவோ தரிசனமாகி இருக்கிறார். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. இவனுக்கு அக்கினி ஜுவலையிலிருந்து ஆண்டவர் தரிசனமாகி ஒரு சத்தம் வருது. இப்ப இவனை கூப்பிடுறார். நல்லா விளங்குதாங்க? அப்போ இவனுக்குள்ள இருந்த அந்த சுயம், மாம்சம், அவிசுவாசம், இவனுக்கு ஒரு லக்கு இருந்தது. தன் ஜனங்களை எப்படியாக அங்கிருந்து விடுதலையாக்குன்ற எண்ணமெல்லாம் இருந்தது, ஏக்கம் இருந்தது, தாகம் இருந்தது, தவிப்பு இருந்தது. அது எப்படி செய்யணும்னு தெரியல. அதனால கடைசியில் என்ன பண்ணிட்டான்? இது நமக்கு முடியாது, ஆடு மேய்க்கிற வேலையை விட்டுட்டு ஆடு மேய்க்கிற வேலையை பார்த்துட்டு என்ன பண்ணுவோம், இப்படியே நம்ம வாழ்க்கை ஓட்டிடுவோம். அவன் முடிவுக்குள்ள வருகிறான். அப்பதான் ஆண்டவர் அங்க இடைப்படுகிறார். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. இடைப்பட்டு அவனுக்குள்ள அந்த ஏக்கம் இருக்கு பாத்தீங்களா? உங்களுக்குள்ள ஆண்டவரை பத்தி அன்பு இருக்கு பாத்தீங்களா? இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்க பாத்தீங்களா? அவரை தேடிட்டு இருக்கிறீங்க பாத்தீங்களா? அதனால அவர் தேடி வராம இருக்கவே மாட்டாரு. உன்ட்ட புரியுதா உங்களுக்கு? புரியுதா உங்களுக்கு? வந்து அந்த உன்னுடைய வாழ்க்கையில என்ன செய்யணுமோ, உன் வாழ்க்கையில எதை நிறைவேற்றணுமோ, உன் வாழ்க்கையில எப்போ எதை செய்யணுமோ அந்த நேரம் வரைக்கும் ஆண்டவர் காத்திருந்து கொஞ்சம் நீ சைலண்ட் ஆகிற வரைக்கும். அல்லேலூயா. நீ ரொம்ப ஃபயரா இருந்தா நம்மளால முடியும், என்னால் ஆகும், இப்படி அப்படி அப்படின்னு சொல்லி பாதி விசுவாசம் பாதி அவிசுவாசம். அல்லேலூயா. இப்ப என்னாலெல்லாம் எதுவுமே சாத்தியம் இல்லை அப்படின்ற ஒரு நிலைக்குள்ளாக அவன் வந்த பிறகு என்னால இப்ப முடியும். அல்லேலூயா. என்னால இப்ப முடியும், என்னால ஆகும். அதான் அங்க சொல்றாரு. அவ சிரிக்கிறா. அதான் ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டா? உற்பத்தி கால திட்டத்துல வருவேன், அடுத்த வருஷம் வருவேன். அங்க என்ன பண்றாரு? மறுபடியும் அவர்களுக்குள்ள இருந்த அந்த மாம்சம், அந்த சுயம், அந்த அவிசுவாசம் அப்படின்ற ஒரு நிலையிலெல்லாம் எல்லாத்தையுமே அவர்கள் டோட்டலா விட்டிருக்கும் போது, மாம்சத்துக்கு சுயத்துக்குரிய காரியங்களை முயற்சி எடுத்தும் அவர்கள் தோல்வி அடைந்து சோர்ந்து போய் இருக்கும் போது ஆண்டவர் இடைப்பட்டு என்ன பண்றாரு கேட்டீங்கன்னா, ஆண்டவருடைய வல்லமை இடைப்படுகிறதுனால அவங்களுக்குள்ள பூரணமான ஒரு விசுவாசத்தை உண்டு பண்றார். இப்போ முடியாதுன்னு இப்போ நடக்கக்கூடிய காரியம் யாராலதான் நடக்கும்? ஆண்டவர் சொல்றாரு, தேவன் சொல்றாரு, நடக்கும் தானே சொல்றாரு. அப்படின்னு இவர்களுக்குள்ள என்ன வருது? மறுபடியும் ஒரு விசுவாசம் உண்டாக ஆரம்பிக்குது. மறுபடியும் இவர்களுக்குள்ள நம்பிக்கை பிறக்க ஆரம்பிக்குது. அதனாலதான் எபிரேயர் புத்தகத்தில் சொல்லப்படுகிறது, சாரால் கற்பந்தரிக்க என்ன செய்தாலாம்? கற்பம் செத்து போயிருந்தோம், வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று அவள் விசுவாசித்து பிள்ளை பெறுவதற்கு என்ன பண்ணாலாம்? கற்பந்தரிக்க பலன் அடைஞ்சிட்டாலாம். விசுவாசம் வந்தது, செத்து போன கற்பம் உயிர் அடைஞ்சிருச்சு. நல்லா தட்டுங்களே. வாக்குத்தத்தம், தேவனுடைய வாக்குத்தத்தம் அங்க வருது. புரியுதுங்களா? இங்க சுய மாம்சம், அதாவது சுய மாம்சம்னா புரியுதா உங்களுக்கு? இது இல்ல. இப்போ இவங்களுடைய வாழ்க்கை நிலை எதுக்குள்ள இவங்க வராங்கன்னு கேட்டீங்கன்னா, இது தேவனாலதான் ஆயிற்று. சத்தமா சொல்லுங்க,
அதான் நான் தேவனிடத்துல முழுவதும் தன்னை அர்ப்பணித்து இப்ப எல்லாம் முடியல அப்படின்னு உடனே தேவனுக்கு சரண்டர் பண்றாங்க. அதனாலதான் மோசே கேட்கிறான், நீ அனுப்ப யாராவது சித்தமா அந்த அனுப்புங்களா ஆண்டவரே கொஞ்சம் அப்படின்னு கேட்கிறான் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவர் நீதான் அப்படின்றார். விளங்குதுங்களா? நீதான், என் சித்தம் நீதான், என் நோக்கம் நீதான் அப்படின்னு உடனே அவன் என்ன பண்றான், ஆண்டவருக்கு தன்னை முற்றிலுமாக என்ன பண்றான், அவ்வளவுதான் சரண்டர் பண்ணிடுறான். அப்படின்னு என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, அவன் கோலை தூக்கிட்டு போறான்னா என்ன அர்த்தம்? ஏங்க இவ்வளோ பெரிய எகிப்து தேசத்துல லட்சக்கணக்கான ஜனங்களை விடுதலை ஆக்கிறதுக்கு நீ போன்றாரு. துப்பாக்கி கொடுத்து அனுப்பிச்சாரா, ஒரு ராணுவத்தை அனுப்பிச்சாரா, இல்ல ஒரு பெரிய கூட்டம் வரும்பா போப்பான்னு அனுப்பிச்சாரா? சொல்றது விளங்குதாங்க? ஒன்னும் இல்லை, ஆரோன் உன்னை தேடி வருவான், அவன் உனக்கு வாயா இருப்பான், அவ்வளவுதான். இதுதான் உனக்கு அடையாளம். போ, இந்த கொம்பு நீ வச்சுக்கிற பத்தியா, இந்த கோல், இதை வச்சே நான் அற்புத அடையாளங்களை செய்வான். போ. இப்ப இவன் அந்த கோல் எடுத்துட்டு போறான் இல்லையா, அதுதான் விசுவாசம். இனி தேவன் செய்வார். ஆரம்பத்தில் இப்போ வயசாயிடுச்சு, காலம் கடந்து போச்சு, ஆனா எதை நம்பி இப்ப புறப்பட்டு போறான் சொல்லுங்க? எதை நம்பி புறப்பட்டு போறாரு? தேவனை நம்பி இப்ப புறப்பட்டு போறாரு மோசே. தேவனை நம்பி கோலை தூக்கிட்டு போறாரு. அங்க போய் ஆண்டவரே நீங்க தானே சொன்னீங்க, நீங்க தானே சொன்னீங்கன்னு ஆண்டவரையே நின்று அவர் நீங்க தானே கூப்பிட்டீங்க, நீங்க தானே அழைச்சிங்கன்னு அந்த கோலை வச்சுக்கிட்டே என்ன பண்ற, ஆண்டவர் கரத்துல ஆண்டவர் சமூகத்தில் கையை உயர்த்தி உயர்த்திய தேவனுடைய திட்டத்தை செய்து முடிச்சிடறான், சித்தத்தை செய்து முடிச்சிடறான். விளங்குதாங்க உங்களுக்கு? புரியுதா உங்களுக்கு? அப்ப நிறைய நேரங்களை நல்லா கவனிங்க. நாமளும் என்ன பண்றோம், இந்த மோசையை போல, இந்த ஆபிரகாமை போல பல நேரங்களில் நாம் என்ன செய்கிறோம்னு கேட்டீங்கன்னா, சோர்ந்து போய் விட்டுறோம். என்ன ஆயிடுறோம்? சோர்ந்து போயிடுறோம். அவ்வளவுதான் அப்படின்ற ஒரு நிலைக்குள்ளாக நாம் என்ன செய்கிறோம், தள்ளப்படுகிறோம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னிடத்துல வர விரும்புகிறார். எதுக்கு வர விரும்புகிறார்? உன் மேல இருக்கிற வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற. இது எத்தனை பேர் எவ்வளோ ஆர்வம் இருக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு. இன்னைக்கு வாக்கு தத்தத்தை பெற்றுக்கிற மாதிரியே கேட்குறான். சோத்திரம் அல்லேலூயா. சாராள் மாதிரி தான் உட்கார்ந்துருக்குது. அப்போ தேவன் மட்டும் எப்படி தெரியுங்களா, ஒரு நோக்கத்துக்காக உன்னை பிடித்திருந்தால் அந்த நோக்கத்தை உன் வாழ்க்கையில் நிறைவேற்றாமல் விட மாட்டார். இதுக்கு என்ன செய்கிறோன்னு கேட்டிங்கன்னா, இப்படியே ஒரு முரட்டாட்டமாக ஒரு 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 ஆவிக்குறி நிலையில புரியாத நிலையிலேயே போயிட்டு இருக்கக்கூடாது. இவர்கள் என்ன செய்யறாங்க, அந்த நிலை முடியாதுன்னு நினைக்கிறாங்க, ஏற்கனவே முயற்சி செய்திருக்கிறாங்க. சொல்றது விளங்குதாங்களே? இதுக்காக ஆண்டவர் விட்டு போயிடல அவங்களுக்கு. இப்ப நம்ம ஆண்டவர் விட்டு போயிடல நீங்க நிறைய பேர். ஆனா என்ன நிலைக்குள்ள வந்து உட்காந்துக்கிறோம், இன்னும் சரியான நிறைவு, நான் எதிர்பார்த்த நிறைவு வரல, சில விஷயங்கள முயற்சி நிறைவு ஆகல. விளங்குதா? விளங்குதா? புரியுதாங்க? நல்ல சத்தமா ஒரு அல்லேலூயா ஆமென் சொல்லுங்கப்பா. அப்ப அந்த நிலைக்குள்ளதான் உட்கார்ந்து இருக்கிறோம். இப்ப இந்த நிலையில தேவன் வந்து அந்த காரியத்துல வந்து இடைப்பட்டு பேசும்போது ரெண்டு பேருமே, ஆபிரகாமும் அர்ப்பணிக்கிறான், சாராளும் அர்ப்பணித்திருக்கிறார். அதே எபிரேயர் சொல்லப்படுகிறது. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை ஆபிரகாமும் சொல்லப்படும். முன்னாடி முதல் வசனம் பாருங்க, 11 வசனம். ஏமா 11மா? எபிரேயர் 11 வசனம். ஐயோ சோத்திரம். 13வது வசனம். இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்துக் கொண்டு. ஆபிரகாம் மேல இருக்கும் பார், சாராளுக்கு மேல. என்னம்மா வாசிக்க 8. விசுவாசத்தினாலே நல்ல கவனிங்க. ஆபிரகாம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே 9 பாருங்க. விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். அதே போல விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணினாளாம். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப அந்த வாக்கு தத்தங்களுக்கு கொடுத்தவர் இப்போ நடக்கும், இப்போ என்னால் ஆகும், இது இந்த திட்டத்துக்கு தான் உன்னை அழைச்சிருக்கிறேன். நல்லா கவனிங்க.
சரீரத்துக்குரிய ஆவிக்குரிய இந்த பூமியில நல்லா கவனிங்க, நல்ல தேவனால் அழைக்கப்பட்ட பிள்ளைகள் விளங்கி கொள்ளுங்க. வாக்குத்தத்தம் இருக்கு. வாக்குத்தத்தம் இருக்கா இல்லையா? இம்மையில 100 மடங்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ரெண்டையுமே சிலுவையில் ஆண்டவர் நமக்கு பெற்றுக் கொடுத்திருக்கிறார். அழைக்கப்பட்ட ஒவ்வொரு மேலும் இந்த ஆசீர்வாதம் இருக்கு, இந்த வாக்குத்தத்தம் இருக்கு. விளங்குதா இல்லையாமா? ஒரு அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க. புரியுதா உங்களுக்கு? பிரைஸ் தி லார்ட். இந்த வாக்குத்தத்தம் இருக்கு, ஒவ்வொரு மேலும் விசுவாசிகள் ஆகிய ஒவ்வொரு மேல இருக்கு. இதை நீங்க எங்க அடையாம போகிறோம்? நல்லா கவனிங்க. நாம எங்க அடையாம போகிறோம் அப்படின்னா, மாம்சமும் சுயமும் அவிசுவாசமும் இருக்கிற வரைக்கும் நம்ம என்ன செய்கிறோம்? நம்ம உங்க வாழ்க்கையில கால தாமதம் ஆகுது. அப்ப விசுவாசத்துக்குள்ள நீங்க பூரணராகும்படி, புரியுதா உங்களுக்கு? அப்ப எது வரைக்கும் உங்கள்கிட்ட வெயிட் பண்ணுவார் ஆண்டவர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க மாம்சமும் உங்க சுயமும், புரியுதா உங்களுக்கு? அதாவது ஒரு நேரம் விசுவாசம், ஒரு நேரம் அவிசுவாசமான, அதாவது சுயமுயற்சி அப்படின்றது அவிசுவாசம். ஒரு நேரம் ஆவிக்குரிய வாழ்க்கை, ஒரு நேரம் மாம்சத்துக்குரிய வாழ்க்கை. நல்லா விளங்குதா? ஹலோ, இங்க வந்தாலாம் என்னவா இருக்கிறோம்? வெள்ளப்புறாவா இருக்கிறோம். சிரிக்கும் இல்ல, முகத்தை பார்த்தா சில பேருக்கு அப்பா அவ்வளோ மகிழ்ச்சியா இருக்கிறாங்க தேவ சமூகத்தில். ஐயோ அப்பா சோத்திரம். அப்படி என்னங்க, எனக்கு ஒண்ணுமே விளங்க மாட்டேங்குதுங்க. சோத்திரம் சொல்லுங்க பாப்போம் இல்லையா? சரி, இங்க வந்தா நிறைய நேரங்கள் எப்படி இருக்கிறோம்? அப்படியே பக்தி வருது, விசுவாசம் வருது, எல்லாமே வருது இல்லையா? வெளியில போக 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 எல்லாம் மாறுது. சோத்திரம் இல்லையா? எல்லாம் மாறுது. வேலைக்கு போனோன்னே மாறிடுது, வீட்டுக்குள்ள போனோன்னே மாறிடுது. அதான் சரீரத்துல வாழ்கிறோம், நல்லா கவனிங்க. ஆனாலும் தேவனோடு இருக்கிற அந்த நிலைய நம்ம விட்டு விலகாத ஒரு வாழ்க்கை வேணும். அதான் சொல்றேன், ஆவிக்குரிய நிலையை நீ எங்க போனாலும் காத்து கொள்ளுகிற ஒரு அனுபவம் உனக்கு வேண்டும். ஒரு நேரம் ஆவிக்குரிய நிலையில் இருக்கிறோம், ஒரு நேரம் என்ன ஆகிறோம்? மாம்சத்துக்குரிய நிலைக்கு போயிடுறோம். ஜெபிக்கும் போது ஆவிக்குரியவன், அப்புறம் சொல்லுங்களேன், நீங்க தான் சொல்லணும். ஜெபிக்கும் போது ஆவிக்குரியவங்க மட்டும் வரோம். சத்தமா சொல்லுங்க. அந்த அம்மா கூட சொல்லுது, புதுசா வந்து உங்களுக்கு எல்லாம் வாய வரமாட்டேங்குது, என்னது? அப்புறம் என்ன ஆயிடுறோம்? இல்ல நீ ஆவியிலே பறக்குறியா? சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேன், உங்களுக்கு அவார்டு கொடுக்குறேன். சோத்திரம் சொல்லுங்க. ஒருத்தர் வாயில வரமாட்டேங்குது. நல்ல சத்தமான ஒரு அல்லேலூயா ஆமென். அப்ப அந்த நிலை வந்து என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, அதுதான் அத சுய மாம்சம் உள்ளுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கிற ஒரு நிலை. நீங்க எல்லாரையுமே கர்த்தர் இந்த ஏதாவது ஒரு காரியங்களில அவர்கள் மேல ஒவ்வொருவரை நீங்க ஆண்டவர் வழி நடத்தின விதங்களை பாருங்க. இந்த நிலைகளை சரிப்படுத்தி தான் ஆண்டவர், அதான் சொல்ற, ஆண்டவர் கால நேரம் பார்த்து செய்கிறவர் அல்ல. உன்னை உருவாக்கின பின்பு, உன்னை பூரணப்படுத்தின பின்பு, உன் விசுவாச பூரணப்பட்ட பின்பு உன்னிடத்துல வருவார், தேடி வந்துருவார் ஆண்டவர். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப நீ தேவனை, இப்ப நம்ம இடைப்பட்டா இவன் சரண்டர் ஆவான், இந்த அம்மா சரண்டர் ஆகும், இந்த மக சரண்டர் ஆவா அப்படின்ற நிலை அவருக்கு தெரியணும். நல்லா கவனிக்கணும். சொல்றது புரியுதா உங்களுக்கு? இனி இது எல்லாம் என்னுடைய ஆசீர்வாதங்கள், வாழ்க்கையில வர ஒவ்வொரு நன்மையும் கர்த்தரால மட்டும்தான். சோத்திரம் அல்லேலூயா. கொஞ்சம் நம்ம இருந்தா என்ன பண்ணுவோம்? நம்மளும் என்ன செய்தோம்? கொஞ்சம் என் ஜபத்தினால, நான் செஞ்ச ஊழியத்தினால, நான் கொடுத்த காணிக்கையினால, அல்லேலூயா, சிலது என்னுடைய சொந்த அறிவினால, முயற்சியினால, இப்படின்றதெல்லாம் பிரியமானவர்களே சாகடிக்கப்படணும். இதனால வரக்கூடியது எதுவுமே, ஏன் ஆண்டவர் இதுக்கு தாமதம் பண்றாருன்னா நல்லா கவனிங்க. இதனால வரக்கூடிய மாம்சிகத்தினால வரக்கூடியது எதுவுமே, மாம்சமெல்லாம் புல்லை போல, இந்த வசனத்துக்கு முன்னாடி எது இருக்கும்? மாம்சமெல்லாம் புல்லை போலவும் பூவை போலவும் முதிர்ந்து போகும், தேவனுடைய வசனமோ என்றென்றைக்கு நிற்கும். கர்த்தர் மாத்திரம்தான் நிலைத்திருக்கிறவர், அவர் மாத்திரம்தான் நிரந்தரமானவர். அவரிடத்திலிருந்து வருகிற எல்லாமே உனக்கு நிரந்தரமா இருக்கும். நல்ல கையை தட்டி நல்ல பலமான ஸ்தோத்திரத்தோடு கூட. புரியுதுங்களா உங்களுக்கு? இவனுக்கு ஆபிரகாம் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம் எப்படிப்பட்ட ஆசீர்வாதம்னு கேட்டீங்கன்னா, நித்தியத்துக்குரிய ஆசீர்வாதம். சத்தமான ஒரு அல்லேலூயா ஆமென் வரல. எங்க எதுக்குரிய ஆசீர்வாதம்? நித்தியத்துக்குரிய ஆசீர்வாதம்.
அங்க போய் சேர்கிற வரைக்கும் வரக்கூடிய ஒரு ஆசீர்வாதம். இப்ப நீங்க பூமியில நம்ம அறிவோ, நம்முடைய மாம்சிகமோ, நம்முடைய கொஞ்சம் சொந்த பலன்லையோ, இல்ல என் ஜபத்தினாலே இப்படின்றதெல்லாமே ஒரு மாம்சத்துக்குரிய காரியங்கள் தான். இதனால இப்ப பாருங்க, யாக்கோபு பாருங்க, இந்த முயற்சியினால பெற்றுக்கொண்டதை, அப்புறம் யாக்கோபு இந்த முயற்சியினால பெற்றுக்கொண்டதை என்ன பண்ணிட்டாரு? அவனால காத்துக்கொள்ள முடியல. புரியுதுங்களா உங்களுக்கு? சொந்த முயற்சியினால தன் சகோதரிடத்திலிருந்து வாங்கின சேஷபுத்திர பாகம், தன்னுடைய மாமா வீட்டிலிருந்து வாங்கிட்டு வந்த 2 பரிவார ஆசீர்வாதம், இதெல்லாம் அவரால் என்ன செய்ய முடியல, காத்துக்கொள்ள முடியாத நிலைக்கு வந்துட்டார். இப்போ நிரந்தரமான ஒரு ஆசீர்வாதம் யார்கிட்ட இருந்து தான் வரணும்? தேவனிடத்திலிருந்து வந்தா மட்டும்தான் ஆச்சு அப்படின்னு இப்ப போய் ஆண்டவர்கிட்ட சரண்டர் ஆகிறார். ஆண்டவர்கிட்ட முற்றிலும் தன்னை ஒப்புவிக்கிறார். தேவன் அவனுடைய வாக்கு தத்தங்களை உன் வாழ்க்கையில் நிறைவேற அவனை பிளஸ் பண்றார். நீங்க ஆசீர்வதித்தா மட்டும்தான். நான் ஏசாட்டு இருந்து வாங்கின ஆசீர்வாதமோ, நான் எங்க மாமா கிட்ட இருந்து எடுத்துட்டு வந்த ஆசீர்வாதமோ, இதெல்லாம் வச்சு இந்த பூமியில நிலைச்சிருக்க நினைச்ச முடியல. ஆனா நீங்க ஆசீர்வச்சிட்டீங்கன்னா அந்த ஆசீர்வாதத்தை ஒருவனால் எடுத்துக்கொள்ளவே முடியாது. தேவன் ஒன்றை கொடுத்துட்டாருன்னா உன் வாழ்க்கையிலிருந்து எதை எடுத்துக்கொள்ள முடியாது. சொல்றது புரியுதா உங்களுக்கு? இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்குது ஆண்டவர் விரும்புகிறார். இந்த நிலைக்கு நம்ம வரணும், அந்த விசுவாச நிலைக்கு நம்ம வரணும். சொல்றது புரியுதுங்களா? மாம்சீகமாகவே இருக்கக்கூடாது, சுயமான ஒரு காரியமே நம்ம கிட்ட காணப்படக்கூடாது, நம்ம ஒரு நேரம் ஒரு ஆளாவே இருக்கக்கூடாது. சொல்றது விளங்குதாங்க? அந்த ஆவிக்குரிய நிலையில தேவனுடைய அந்த நிலைக்குள்ளாக நம்ம சரியான நிலைக்குள்ள வரும்போதும் நம்ம உங்க வாழ்க்கையில கிடைக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையும், இன்னைக்கு நான் ஜெபிக்கிறேன், இன்னைக்கு தேவனை தேடுறேன், நான் பிரகாசிக்கிறேன், நான் ஊழியம் செய்கிறேன், நான் இப்படி ஒரு ஆசீர்வாதம் பிளஸ்ஸிங்கா இருக்கிறேன். சொல்றது விளங்குதாங்க? என் குடும்பம் தடுமாறி போக வேண்டியது, தள்ளாட வேண்டியது, இன்னைக்கு என் குடும்பம் நிக்குது, என் பிள்ளை நிக்குது, என் வாழ்க்கை நிக்குது, இதெல்லாம் என் கர்த்தரால, என் தேவனால அப்படின்னு ஒரு சொல்லக்கூடிய அதான் மகிமை அவருக்கே தான். சோத்திர மகிமை அவருக்கு செலுத்திக்கிட்டே வருகிற ஒரு அனுபவம் உங்களுக்கு உண்டாகணும். சொல்றது புரியுதுங்களா? இது எங்க வருது? பூரணம் விசுவாசத்தினாலதான். சோத்திரம், அல்லேலூயா. அந்த அர்ப்பணிப்பு முழுதும் விசுவாசம். அதான் சொல்றேன், மோசே ஆண்டவர் 2வது பேசின உடனே அந்த கோலை எடுத்துக்கொண்டு அவ்வளவு தைரியமா போறானா? என்ன தைரியம்? தேவன் மேல் உள்ள நம்பிக்கையினால, விசுவாசத்தினாலதான் புறப்பட்டு போகிறான். இப்ப சாராள் கற்பம் செத்து போச்சு, வயது சென்றடைந்தது, கிழவி ஆயிட்டேன்னு சொல்லக்கூடிய நிலையில் இருக்கிறவளுக்கு ஒரு பிள்ளை உண்டாகுமோன்னு கேட்டு நகைத்தவள் இப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டா? மறுபடியும் வருவேன், அடுத்த வருஷம் உனக்கு ஒரு குமாரன் இருப்பான், சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான்னு சொன்ன உடனே அவள் உடனே தேவனுக்கு விசுவாசத்துக்கு தன் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறத பார்க்கிறோம், ஒப்பு கொடுக்கிறத பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். சொல்றது விளங்குதா உங்களுக்கு? ஹல்லேலூயா. நல்ல சத்தமான ஒரு ஹல்லேலூயா. ஆம். அப்ப ஏன் இதை அடையாமல் நம்ம வாழ்க்கையில, நான் சொல்றது புரியுதா? குறைகள் எல்லாம் நிறைவாகாம இருப்பது, இப்படி வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். 2லையுமே பூமிக்குரிய வாழ்க்கையில தான். சொல்றது விளங்குதா உங்களுக்கு? பூமிக்குரிய வாழ்க்கையில 2லையுமே, ஆவிக்குரிய வாழ்க்கையும் எப்பவுமே 2ஐயுமே வைக்கணும். நீங்க எப்பவுமே நீங்க ஒன்றை மட்டும் நினைச்சீங்கன்னா உங்க வாழ்க்கையில நீங்க பரிதபிக்கப்பட்டவர்களா போயிடுவீங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில 2ஐயுமே முன்னாடி வைக்கணும். எந்த 2ஐயும்? பொருளாதாரத்தையும், பூமிக்குரிய வாழ்க்கையில பொருளாதாரத்தையும், பூமிக்குரிய வாழ்க்கையில ஆவிக்குரிய நிலை, தேவனை தேடுகிற நிலை. இது 2க்குமே ஆண்டவரை நம்ம சுய மாம்சத்துல தேடிட முடியாது. நம்மள சுய மாம்சத்துல பரிசுத்தமாக முடியாது. சுய மாம்சத்துல, புரியுதுங்களா உங்களுக்கு, நீதி அடைஞ்சிட முடியாது. விசுவாசத்தினாலதான் நீதிமான் ஆவான். இயேசுவை பற்றி விசுவாசத்தினாலதான் அவர்கிட்ட இருக்கிற பரிசுத்தம் நமக்கு வரும். எல்லாமே தேவனிடத்தில் நம்மை முற்றிலும் வெறுமையாக்கி ஒப்பு கொடுப்பதனால கிடைப்பது ஒழிய, தேவனை முற்றிலும் நம்புவதனால, நம்ம சரண்டர் பண்ணுவதனால, நம்ம தேவனுக்கு முற்றிலும் அர்ப்பணிப்பதனால கிடைப்பதனால ஒழிய, அர்ப்பணிக்காத வரைக்கும் முற்றிலும் நம்மை தேவனுக்கு அந்த நிலைக்குள்ளாக, அந்த தேவனுடைய காரியத்துக்குள்ள விசுவாசத்தில் பூரணராகும் போது, புரியுதுங்களா, தேவனுடைய திட்டத்துக்குள்ள சித்தத்துக்குள்ள நீயும் பூரணப்பட்டிருக்கிற ஒரு நிலைக்குள்ள வரும்போது, அந்த பூரணம் உன்னை பூரணப்படுத்துவதற்கு தேவன் உன்னை தேடியே வருவார் என்ற, சரியா உன்னை தேடியே வருவார். உன்னை
நிறைவேற்றுவார் அந்த வாக்குத்தத்தத்தை. என்ன வாக்குத்தத்தம்? உன் வாழ்க்கையில் இருக்கிற குறைகள், எதெல்லாம் குறை நினைச்சிட்டு இருக்கிற, சொல்றது விளங்குதாங்க? உங்க வாழ்க்கை நிறைய குறைபாடுகள் இருக்கும் இல்லையா? அந்த குறைகளை எல்லாம் நிறைவாக்குவதற்கு அதான் வாக்குத்தத்தம். சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? எல்லாத்தையும் பூரணப்படுத்துவதற்கு, 2 நிலையிலும் உன்னை ஸ்டாண்டர்ட் பண்ணி எழுப்புவதற்கு, பொருளாதார ரீதியாக உன்னை எழுப்புவதற்கு, ஆவிக்குரிய நிலையில உன்னை கட்டி எழுப்புவதற்கு தேவன் இடைபடுவார். அதான் நிறைவேறுகிற காலம். அதான் நான் விசுவாசிக்கிற நிறைவேறும். வருகிற வருஷத்துல கர்த்தரை நிறைவேற்றுவார். அதை நீங்க விசுவாசிக்கிறீங்களா? உங்க வாழ்க்கையில செய்வார்னு விசுவாசிக்கிறீங்களான்ற? ஹல்லேலூயா. ஆமாண்டவரே, ரொம்ப ஓடிட்டேன் மாம்சத்தில், அப்படி பேசி பார்த்தேன், இப்படி பேசி பார்த்துட்டேன், அப்படி இருந்து பார்த்துட்டேன். ஹல்லேலூயா. ஆமா, பல காரியங்கள். சிலரெல்லாம் பாருங்க, ஒருத்தரை பார்த்தா சந்தோஷம் வரும், ஒருத்தரை பார்த்தா துக்கம் வந்துடும். அப்படிலாம் கிறிஸ்துக்குள்ள இருக்கக்கூடாது. யாரை பார்த்தாலும் கிறிஸ்துக்குள்ள ஒரே மாதிரி பார்க்குறேன். தேவன் 2 பேரையும் ஒரே மாதிரி தான் பார்ப்பார். எல்லாத்தையும் ஒரே மாதிரி தான் கர்த்தர் பார்ப்பார். இதெல்லாம் நல்ல ஆவிக்குரிய நிலைக்குள்ள, அதான் ஆவிக்குரிய நிலைக்குள்ள எல்லாத்துலேயும் ஒரு சரியான ஒரு ஸ்டாண்டர்டுக்குள்ள நம்ம வரணும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சொல்றது நல்ல மண்டையில் எட்டுதுங்களா கொஞ்சம் உங்களுக்கு? ஸ்தோத்திரம். அதாவது நல்லா கவனிங்க, நீங்க இந்த பூமிக்குரிய நிலையிலேயே நான் நினைச்சதை அடைய முடியாது நீங்க சோர்ந்து போயிட்டீங்கன்னு சொன்னா, நித்தியத்துக்குரிய வாக்குத்தத்தத்தை எப்படி பெறுவீங்க? நித்திய ஜீவனை தருவேன் என்பதே, சத்தமா சொல்லுங்க, நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பது அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். அப்ப அந்த வாக்குத்தத்தத்தை எப்படி நம்ம பெற முடியும்? அப்ப நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கையை ஏமாற்றமா போயிடுமே. நான் சொல்றது விளங்குதா இல்லையா? இல்லைங்க, இதெல்லாம் நடக்காது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா என் ஜெப வாழ்க்கையில் எழும்ப முடியாது, என் ஆவிக்குரிய நிலையில் எழும்ப முடியாது, நான் தேவனுக்காக பிரகாசிக்க முடியாது, நான் பலன் கொடுக்க முடியல அப்படின்னு ஒரு சோர்ந்து போன நிலை, என் குடும்ப வாழ்க்கையில எல்லாத்துலேயுமே ஒரு தொய்வான நிலை, புரியுதுங்களா? பொருளாதாரமோ ஒரு உயர்வோ, தேவன் வைச்சிருக்கிற எல்லா நன்மைகள் எல்லா மனிதனுக்கு இருக்குது. அப்ப இதுல நீங்க சோர்ந்து போய் தேவன் மேல விசுவாசம் இல்லாமல், தேவனுக்கு உங்களை அர்ப்பணிக்காமல் நீங்கள் விட்டு தூரப்பட்டு நிற்பீர்கள் என்றால், இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலேயே ஆவிக்குரிய பொருளாதாரத்தையும் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தையும் பொருளாதார ஆசீர்வாதத்தையும் நீங்கள் விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்ள முடியல அப்படின்னா, நித்தியத்துக்குரியதை எப்படி பெற முடியும்? தேவனை விசுவாசித்து நீங்க இதுல இங்கேயே பெற்றுக்கொள்ள முடியலன்னா, நித்தியத்துல எப்படி பெற முடியும்? நான் சொல்றது விளங்குதா உங்களுக்கு? எப்படி பெற முடியும்? நித்தியத்துக்கு போவோம். அப்ப என்ன ஆயிடுது? இந்த கிறிஸ்துவ வாழ்க்கை, நீங்க வாழ்ற வாழ்க்கை எப்படி ஆயிடுது? போலியான வாழ்க்கையா போயிடுது. அப்போ எல்லாத்துலயும் விசுவாச கட்டமைப்பு நமக்கு கண்டிப்பா தேவை. அப்ப நித்திய ஜீவனை கொடுப்பேன் என்று அவர் எனக்கு என்ன பண்ணியிருக்கிறார்? அப்ப இயேசு எதுக்கு நான் பின்பற்றுகிறேன்? நான் ஏன் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன்? அவர் எனக்கு ஒரு மறுஜென்ம வாழ்க்கையை வைத்திருக்கிறார். இந்த பூமி நிரந்தரம் இல்லை, என் இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். நித்தியமாய் அவரோடு கூட நான் வாழ போறேன். சொல்றது விளங்குதாங்க? ஒரு அல்லேலூயா ஆமென் சத்தமா சொல்லுங்க பாப்போம். கரங்களை உயர்த்தி பலமான ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப அதை நோக்கி தானே பிரியமானவர்களை நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறோம். இதுதான் விசுவாசம். அப்ப உங்க விசுவாசம் எங்கே? பவுல் நிறைய இடத்துல கேட்கிறார் இல்லையா, நம்ம விசுவாசம் எங்க போச்சு? சொல்றது விளங்குதாங்க? விசுவாச நிலைக்குள்ள அப்படின்றது என்ன தெரியுங்களா? தேவனுக்கு தம்மை அர்ப்பணிப்பது. விசுவாச நிலை என்பது என்ன? தேவனுக்கு நம்மை முற்றிலும் அர்ப்பணிப்பது. அதான் விசுவாச நிலை. தேவன் செய்வார், தேவனால் ஆகும், என் தேவனால கூடும் அப்படின்னு சொல்லி, என்னோட எந்த முயற்சினாலும் ஆகாதது எல்லா காரியங்களுமே என் தேவனாலே எல்லாம் ஆகும் அப்படின்ற விசுவாச நிலையை நம்ம எட்டுகிறவர்களா இருக்கணும். சொல்றது விளங்குதாங்க? என் வாழ்க்கையின் எல்லா மாற்றங்களும் என்னால மாற முடியல, என் தேவன் என்னை மாற்றுவார். அல்லேலூயா. என்னால உயர்வடைய முடியல, என் தேவன் என்னை உயர்த்துவார். அதை போன வார செய்தி கூட அதில் அடிப்படையில் தான் பேசணும். நான் சொல்றது விளங்குதான் உங்களுக்கு? அப்ப எங்கேயோ ஒரு தொய்வு உங்களுக்குள்ள விசுவாச நிலையில ஒரு தொய்வு சபை அடைந்து விட்டால், தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற நன்மையை, அந்த நீங்கள் நிறைவடைகிற ஒரு காரியத்தில் என்ன செய்ய முடியாது. அதனாலதான் சொல்றான், என் பாத்திரம் நிரம்பி வழியும், நிரம்பி வழியும் சொல்லுகிறான். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அந்த நிறைவை நீங்க அடையாம போயிடுவீங்க. விசுவாச நிலையில நீங்க குன்றி போயிட்டீங்கன்னா, சோர்ந்து போயிட்டீங்கன்னா, துவண்டு போயிட்டீங்கன்னா, அங்க எப்படி போக முடியும்?
நித்திய ஜீவனை எப்படி நம்ம சுதந்திரிக்க முடியும்? வாசிங்க 1 பேதுருல 1-2 வசனங்களை மாத்திரம் வாசித்து ஜெபிக்க விரும்புகிறேன். 2 பேதுரு 3:9. வேகமா 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 2 பேதுரு 3:9. நல்லா கவனிங்க. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாக இராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும். நல்லா கவனிச்சீங்களா? வசனத்தை கவனிச்சீங்களா? எல்லாரும் வசனத்தை எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டீங்களா? நல்லா கவனிங்க. போட்டுக்கிறார், தாமதம் பண்ணுகிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி. எனக்கு தாமதமாகுதே, எனக்கு எல்லாத்துலயும் தாமதமாகுதே. இது வருகை குறித்து சொல்லப்படுது. ஏன்னா இது ஆபிரகாம் காரியம் எல்லாத்துக்குமே பொருந்துமா இல்லையா? எனக்கு தாமதமாகுதே, எல்லாத்துலயும் தாமதமாகுதே, நிலைமை இப்படியே தானா? இத்தனை வருஷம் போயிடுச்சு. போன வருஷம் நினைச்சேன், அதுக்கு முந்தின வருஷம் நினைச்சேன், இந்த வருஷம் நினைச்சேன், ஒரு வருஷம் அப்படிதானா? இல்ல, என் தேவனால் ஆகாத காரியம், என் தேவனால கூடாத காரியம். நான் அர்ப்பணித்தான். நான் இன்னும் விசுவாசத்துல உறுதியா என்னுடைய முழு அர்ப்பணிப்புகளை வருகிற போது அவர் தேடி வருவார். அவர் இது தேடி வருகிற காலம்ன்ற இது. ஆபிரகாமை தேடி வந்தார் பாத்தீங்களா? ஒரு கரெக்டான நேரத்துல. மோசே சரியான நேரத்துல தேடி வந்தார் பாத்தீங்களா? இப்போ உங்கள்கிட்ட தேடி வருகிறார் அவர். உன் வாழ்க்கையில சில கிரிகளை செய்யும்படியாக தேடி அவரே வரார். ஆண்டவரே, என் வாழ்க்கையை உமக்கு அர்ப்பணிக்கிறேன். புரியுதுங்களா உங்களுக்கு? வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் எல்லாரும் கெட்டு போகாமல் அப்படின்னா உருவாக்கப்பட்டு தான். புரியுதுங்களா? தேவனாலே சரியாக்கப்பட்டு தான். சரியான தேவனுடைய நிலைக்குள்ள அவன் தனக்கு அர்ப்பணிக்கிற நிலை வந்த பிறகுதான் அவர் என்ன செய்கிறார்? அதுக்காக அவர் காத்திருக்கிறார், அதுக்காக தாமதம் பண்ணுகிறாராம். அடுத்த இன்னொரு வசனம் வாசிக்க பார்ப்போம். யோசுவா 1 ராஜாக்கள் 8:24 வாசிங்க. 1 ராஜாக்கள் 8:24. தேவரீர் என் தகப்பனாகிய தாவீது என்னும் உம்முடைய தாசனுக்கு செய்த வாக்குத்தத்தத்தை காத்தருளினீர். அதை உம்முடைய வாக்கினாலே சொன்னீர். இந்நாளில் இருக்கிறபடி தேவன் தம்முடைய கரத்தினாலே. புரியுதா உங்களுக்கு? வசனத்தை கவனிச்சீங்களா? வசனத்தை கேட்டா கை தட்டி சோத்திரம் பண்ணியிருப்பீங்களே. எல்லாரும் பேசுறதுக்கு ஆண்டவர் கொடுக்கக்கூடிய அந்த வார்த்தை விளங்குதா உங்களுக்கு? ஐயோ, புரியுதா இல்லையா? சோத்திரம். தாவீதுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை தேவன் எப்படி முடித்தாரா? சொல்லுங்க, எப்படி செய்து முடித்தார்? வாக்கு கொடுத்ததை தம்முடைய கரத்தினாலதான் அவர் செய்து முடிப்பார். அவரே உனக்கு எல்லாத்தையும் செய்து முடிப்பார். நல்லாதான் தட்டுங்களேன். ஐயோ, புரியலையா உங்களுக்கு? சோத்திரம். புரியுதா? புரிஞ்சு போயிருச்சா? சோத்திரம். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் காலதாமதம் பண்ணுகிறவர் அல்ல, வாக்கு கொடுத்ததை நிறைவேற்றாமல் போகிறவர் அல்ல. எப்படி வாக்கு கொடுத்தாரோ அதை தம்முடைய கரத்தினாலே நிறைவேற்றுகிறவர். அப்ப ஏன் வந்தோன்னு சாராளுக்கு ஆபிரகாம் உடனே பிள்ளை அப்படின்னா அதனுடைய வேல்யூவே அவங்களுக்கு தெரியாம போயிருக்கும். வந்தோன்னு நீ கேட்கறதெல்லாம் உனக்கு கொடுக்குறாரு இல்லாம இல்லை, ஆனா உன்னை நல்லா உயர்வு கொண்டு வர்றதுக்கு நீ மாம்சம், சுயம், உலகம், அவிசுவாசத்தோடலாம் இருந்த ஒரு விஷயத்தை உனக்குள்ள தேவன் தம்முடைய ஆசீர்வாதத்தை ரெண்டையும், பழைய துருத்தியும் புதிய துருத்தி ரெண்டையும் ஒன்னா பழைய ரசத்தையும் புதிய ரசத்தையும் கலக்க மாட்டார். பழைய மாவையும் புதிய மாவை கலக்க மாட்டார். எல்லாம் கெட்டுப்போம். சொல்றது விளங்குதாங்க? அதனால உன்னை புதிய அந்த தேவன் எதிர்பார்க்கிற அந்த விசுவாசத்துக்குள்ள, ஒரு அர்ப்பணிப்பு வாழ்க்கைக்குள்ள உன்னை கொண்டு வந்து உன்னை நிறுத்தி, அல்லேலூயா சொல்லுங்க. அப்பொழுது தம்முடைய வாக்குத்தத்தத்தை, தம்முடைய வார்த்தையை தம்முடைய கரத்தினாலே, அல்லேலூயா, நீ முடியாதுன்னு நினைச்சிட்டேனே, அல்லேலூயா, இனிய வாழ்க்கையில் அவ்வளவுதான் அப்படி நினைக்கும் போது அவர் செய்வார். அப்பதான் நீ சொல்லுவ, இது என்னால வந்ததல்ல, என் தேவனால வந்தது. இது என்னால் ஆனதல்ல, என் தேவனால ஆனது. நல்லா கையை தட்டி விளங்குதாங்க? ஒரு அல்லேலூயா, ஆமென் சத்தமா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். யோசுவா 21:45 வேகமா வாசிக்க பார்ப்போம். 21:45. யோசுவா 21:45. கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லி இருந்த நல் வார்த்தைகள் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை. ஒரு வார்த்தையும் எப்படி போட்டிருக்கு? ஒரு வார்த்தை கூட தவறி போகலையாங்க. சோத்திரம். அல்லேலூயா. ஒரு வார்த்தை கூட. வாசிங்க. எல்லாம் நிறைவேறிற்று. எல்லாம் கையை தட்டி சொல்லுங்க. எல்லாமே சொல்லுங்க. எல்லாமே. வனாந்தரத்தில் 40 வருஷம் தாமதம்.
ஹலோ, சொல்றது விளங்குதா? எங்க வனாந்தரத்துல கொண்டு வந்து ஜனங்களை வச்சு 40 வருஷம் தாமதம். ஏன்? மாம்சத்துக்குரியவன் அவிசுவாசம் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு அப்புறம் தான் கொண்டு வந்து வாக்குத்தத்தத்துக்குள்ள விடுறாரு. யாரை கொண்டு வந்து விடுறாருன்னா விசுவாசிக்கிற கூட்டத்தை. தேவனை ஆவிக்குரியவனங்களாய் கர்த்தரை விசுவாசித்து, இது எங்களால் வந்ததல்ல, எங்கள் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோப்புக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், எங்கள் தேவனே எங்களை விடத்தில் கொண்டு வந்து இந்த இடத்தை எங்களை சுகந்தரிக்க பண்ணினார் என்று தேவனை மகிமைப்படுத்தும்படியாக நல்லா கரங்களை தட்டி அல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் வாழ்க்கையில் செய்வார். அதை பிரைஸ் காட் அல்லேலூயா நிறைவேறும். கொரிந்தியர் புத்தகத்தில் கடைசியா 2 கொரிந்தியர் 1:20 வாசிங்க பார்ப்போம். 2 கொரிந்தியர் 1:20. 2 கொரிந்தியர் என்னம்மா? எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம். நல்லா கவனிங்க. எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தம். நல்லா கவனிங்க. தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எப்படி இருக்குது? இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக ஆம் என்றும் அவருக்குள் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஆமென் என்றும் இருக்கிறது. நல்ல கையை தட்டி அல்லேலூயா. புரியுதுங்களா? ஆம் என்றும் இல்லை என்றும் இல்லையா? அதுக்கு முன்னாடி சொல்லுவார் அவரு. வாக்குத்தத்தம் எப்படி இருக்கு? சத்தமா சொல்லுங்க. ஆம், ஆமே நடக்கும். ஆமேன், ஆம்னா அப்படியே ஆகும். ஆமேனாலும் அப்படியே ஆகட்டும். ஆம் என்றும் ஆமேன் என்று தான் இருக்குது ஒழிய இல்லை என்று இல்லை என் தேவனிடத்தில். கலங்குதாங்க. சோத்திரம் அல்லேலூயா. வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராயிருந்து ஆமென் அதை ஆபிரகாமுக்கு நிறைவேற்ற வல்லவராயிருந்தார். அதை ஏற்ற நேரத்தில் அவனுக்கு செய்ய வல்லவராயிருந்தார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்ய வல்லவராயிருக்கிறார். ஸ்தோத்திரம் அல்லேலூயா. அதனால எல்லா காரியங்களும் இம்மைக்குரிய ஆவிக்குரிய சரீரத்துக்குரிய ஆசீர்வாதங்களும் சரி, கடைசியாக நித்தியத்துக்குரிய அந்த வாக்குத்தத்தங்களை எல்லாம் நம் வாழ்க்கையில் நிறைவேற்ற விரும்புகிறார். அதற்கு இங்கே நம்மளை முதல்ல இந்த ஆசீர்வாதத்துக்கே நம்மளை தகுதிப்படுத்துறாருன்னா அந்த ஆசீர்வாதத்துக்கு எவ்வளோ தகுதிப்படுத்துவார் பாரு. அங்கே கொண்டு போகிறதுக்கு இன்னும் நமக்கு எவ்வளோ தகுதி வேணும் பாரு. சொல்கிறத புரியுதா உங்களுக்கு? நல்ல கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா ஆமே பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க அல்லேலூயா. இதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? இதுதான் நிறையா விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் உயர்வுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிறார். வாக்குத்தத்தை அழைக்கும் போதே இருக்கு, உன் மேலே தெரிந்து கொள்ளப்பட்ட போதே இருக்கு. ஹலோ, விளங்குச்சாங்க? இயேசுவால தெரிந்து கொள்ளப்பட்டையா, அழைக்கப்பட்டையா? உன் மேலே வாக்குத்தத்தங்கள் ஆசீர்வாதங்கள் இருக்கு. சரீரத்துக்குரிய ஆவிக்குரிய ஆசீர்வாத வாக்குத்தத்தங்கள் சிலுவையில் பெற்று கொடுத்துருக்கிறார். அது உன் மேலே இருக்கு. ரெண்டும் வாழ்க்கையில் நிறைவேறும். ஆனால் இல்லை, அடையிலையே. இன்னும் என் வாழ்க்கையில் ஆண்டவர் அறிஞ்சு பூரணம் இல்லையேன்ட்டு என்ன பண்ணுறேன்? இன்னும் மாம்சத்தில் புலம்பிட்டு அவிசுவாசத்தில் புலம்பிட்டு. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்படி இப்படி தான் ஓடிக்கிட்டு ஏதாவது ஒன்று பண்ணுறோம். ஒரு நேரம் இருக்கிற மாதிரி ஒரு நேரம் ஆவிக்குரிய நிலை இல்லை. சில காரியங்கள் சீராகலை உங்கள்கிட்ட. சில காரியங்கள் தேவன் எதிர்பார்க்கிற மாதிரி ஒழுங்காகலை. இதெல்லாம் அழகாக ஒழுங்குபடுத்தி சீர்படுத்தி சோத்திரம் அல்லேலூயா உன்னை கரெக்ட் படுத்தி அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம், உன்னை அர்ப்பணிக்க வைத்து ஆமே திரும்ப விசுவாசம் அங்கே அந்த நிலையில் அவங்க இல்லை, விசுவாசிக்கிற நிலையில் இல்லை. ஆனால் தேவன் திரும்ப இடைப்படும் போது விசுவாசம் தானாக வருது அவங்களுக்கு. புரியுதுங்களா? மோசே விசுவாசிக்கிற நிலையில் இல்லை. தேவனுடைய சத்தம் அவனை என்ன பண்ணுது? தரிசனம், அந்த வெளிப்பாடு, வெளிச்சம் அவனை என்ன பண்ணுது? விசுவாசிக்கிற நிலைக்குள்ளாக வருது. இன்னைக்கு நீங்கள் எத்தனை பேர் இந்த சத்தத்தை கேட்டு விசுவாசிக்கிற நிலைக்கு வந்திருக்கிறீங்க? நிச்சயமா என் வாழ்க்கையிலையும் இனி வரக்கூடிய காலம் நிறைவு வருகிற அதை உற்பவ காலத்திட்டம் அப்படின்னு அடுத்த வருஷம் வருகிற வருஷத்தில் உன் வாழ்க்கையில் ஒன்றொன்னா நிறைவேற ஆரம்பிக்கும். உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் நிறைவாக ஆரம்பிக்கும். குறைகள்லாம் ஒன்றொன்னா குறைய ஆரம்பிக்கும். அல்லேலூயா. ஆவிக்குரிய நிலையில் எழும்ப ஆரம்பிப்பேன். இதை விசுவாசித்து ஒப்பு கொடுக்குற இந்த சத்தத்தை கேட்டு விசுவாசித்து எனக்கு என் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறேன்றவங்க சும்மா கேட்டுட்டு கை தட்டிட்டு போகிறதில்ல, அர்ப்பணிக்கிறதா ரொம்ப முக்கியம். எழுதுன அர்ப்பணிங்க பார்ப்போம். அர்ப்பணிப்போம். அல்லேலூயா. Thank you, Jesus.